இது HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். லட்சக்கணக்கில் நிகர வருமானம் பெறுபவர்களுக்கு சிக்கல். அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ள பல மில்லியன் ரூபாய் நட்டம். வைத்தியர் அர்ச்சுனா விவகாரம் தொடர்பில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தால் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. அனுரகுமார திசநாயக்கவின் பாதுகாப்பினை பலப்படுத்துமாறு கோரிக்கை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த மற்றும் மைத்ரி தொடர்பில் வெளியான தகவல். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை தொடர்பில் வெளியான தகவல். கனடாவில் அதிகரிக்கும் நோய் தாக்கம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. புதிய வரிகளை விதிக்கும் முன்னர் வரி ஏய்ப்பு செய்த மற்றும் ஒத்திவைக்கப்பட்ட வரிகளை அறவிடுவது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். இதற்கமைய தற்போதைய சட்டங்கள் புதுப்பிக்கப்பட்டு இவ்வாறு வரி ஏய்ப்பு செய்பவர்களிடமிருந்து வரியை வசூலிக்கும் தனித்துவமான வேலைத்திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்படும் என்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஏதேனும் ஒரு வழியில் வரி செலுத்துவதில் சிரமம் இருந்தால் அது குறித்து மேல்முறையீடு செய்யவும் நீதிமன்றத்தை நாடவும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு உரிமை உண்டு. அவ்வாறு சிலரின் நீதிமன்ற நடவடிக்கைகள் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வருவதனால் நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவடைவதற்குள் அவர்கள் இறந்தும் விடுகின்றனர். மேலும் மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் நிகர வருமானம் உள்ளவர்கள் மட்டுமே வரி செலுத்த வேண்டும் என்றும், வேறு இடத்தில் வரி செலுத்தி இருந்தால் மீண்டும் வரி செலுத்த வேண்டியதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து பிராந்திய அலுவலகத்திற்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்குமாறும் வரி ஏய்ப்பு செய்பவர்களை பிடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், தற்போதுள்ள சட்டங்கள் தகவல் தொழில்நுட்பத்தின் புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டை விட்டு வெளியேறிய சுமார் 800 வைத்தியர்கள் சுகாதார அமைச்சுக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை செலுத்த தவறியதன் காரணமாக அரசாங்கத்திற்கு பல மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக கோப் குழுவில் தெரியவந்துள்ளது. இந்த வைத்தியர்கள் தொடர்பில் சட்ட திணைக்களங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் பாலித மஹிபல கோப் குழுவிடம் தெரிவித்துள்ளார். அத்துடன் 31 மில்லியன் ரூபாய் செலவில் கொண்டுவரப்பட்ட 213 கைரேகை இயந்திரங்கள் பயன்படுத்தப்படாமை தொடர்பில் கோப் குழுவினால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஏனைய அமைச்சுகளுடன் ஒப்பிடும்போது அதிகளவு மேலதிக நேரங்களை செலுத்தும் சுகாதார அமைச்சின் மோசமான நிர்வாகம் நாட்டுக்கு பாரிய சுமையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கோப் குழுவில் வலியுறுத்தியுள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அர்ச்சகர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று காலை 8 மணிக்கு முன்னதாக வைத்தியசாலை விடுதியில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என தெரிவித்த சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை அரச வைத்திய அதிகாரிகள் சங்க கிளையினர். இல்லையேல் காலை 8 மணி முதல் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் குதிப்போம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த அறிக்கையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை வைத்திய அத்தியட்சராக ராமநாதன் அர்ச்சுனா நியமிக்கப்பட்டதன் பின்பு ஏற்பட்ட பிரச்சினைகள் யாவரும் அறிந்த ஒன்று. இவ்விடயம் தொடர்பான தவறான புரிதல்கள் பொதுமக்கள் மத்தியில் காணப்படுவதனால் அது பற்றிய தெளிவுபடுத்தல்களை மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு நாம் ஆளாகியுள்ளோம். தனிப்பட்ட ஒரு மருத்துவரின் நிர்வாகம் சார்ந்த பிரச்சினை ஒட்டுமொத்த வைத்திய சமூகத்தையும் பாதித்துள்ளது. எனவே உண்மை நிலையை எடுத்துரைப்பதோடு அறிவு கண் கொண்டு விடயத்தை பொதுமக்கள் அணுக வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்கவின் பாதுகாப்பினை பலப்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் பிக்குகள் முன்னணியின் அழைப்பாளர் வகாமுல்ல உதித்த தேரர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதனைத் தொடர்ந்து அனுரவின் பாதுகாப்பினை பலப்படுத்துமாறு அநேக பிக்குகள் கூறியதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே அனுரகுமார திசநாயக்கிற்கான பாதுகாப்பினை பலப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். பொதுவழியில் நேரடியாக தோன்றாது கூட்டங்களில் பேசக்கூடிய வகையிலான வழிகள் குறித்து ஆராய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தங்களது அதிகாரத்திற்காக அரசியல்வாதிகள் எந்த வகையிலான ஈவிரக்கமற்ற செயல்களிலும் ஈடுபடக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகியோர் ஜனாதிபதியின் சிறப்பு சலுகையின் கீழ் பொது நிதியை பயன்படுத்தியமை தொடர்பில் ஆய்வொன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 2005 மற்றும்
2015 இடையில் ஜனாதிபதியின் சிறப்பு சலுகையின் கீழ் விமானப்படை ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி 978 தடவைகள் விமானமூடாக பயணங்களை மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தனது 5 ஆண்டு பதவிக்காலத்தில் 557 தடவைகள் விமானமூடாக பயணங்களை மேற்கொண்டுள்ளார். இந்த தகவல்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இலங்கை விமானப்படை தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியின் சிறப்புரிமையின் கீழ் உள்ள விமானங்கள் மூலம் மொத்தம் 1,31,277.17 கிலோமீட்டர் தூரத்தை பயணித்துள்ளார். ஒப்பீட்டளவில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் தனது பதவிக்காலத்தில் விமானப்படை ஹெலிகாப்டர்களை அதிக அளவில் பயன்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 முன்னாள் ஜனாதிபதிகளும் ஹெலிகாப்டர் பயணத்திற்கு பொது நிதியை பயன்படுத்தியதற்காக ஆய்வுக்குட்படுத்தப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடனில் உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை நிறுவனத்திற்கு பொருத்தமான முதலீட்டாளர்கள் இன்னும் வரவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த தகவலை இலங்கையின் துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் வர்த்தக காரணங்களுக்காக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் மதிப்பீட்டை திரும்பப் பெற தெரிவு செய்துள்ளதாக பீச் ரேட்டிங்ஸ் அறிவித்துள்ளது. எனவே இனி தேசிய விமான நிறுவனத்திற்கு மதிப்பீடுகள் அல்லது பகுப்பாய்வுகளை வழங்கப்போவதில்லை என்றும் பீச் ரேட்டிங் தெரிவித்துள்ளது. 2024 ஆண்டு ஜூன் 25 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் 7% பாதுகாப்பற்ற பத்திரங்களுக்கு அரசாங்கம் உத்தரவாதம் அளித்த $175 மில்லியன் மீதான மதிப்பீட்டையும் பிட்ச் ரேட்டிங் திரும்ப பெற்றுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பத்திரங்களின் அசல் மற்றும் வட்டியை 25 ஜூன் 2024 செலுத்தவில்லை. அத்துடன் தற்போது 30 நாட்கள் சலுகை காலத்திற்குள் உள்ளது. ஸ்ரீலங்கன் விமான சேவையில் உலகளாவிய ஆர்வம் குறைவாக இருந்தால் அரசாங்கம் விமானத்தை முழுமையாக விற்பனை செய்ய திட்டத்திற்கு உட்படுத்துவதாக மறுசீரமைக்க முயற்சிக்கின்றது. கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் குரங்கம்பை நோய் தொற்றாளர்கள் அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் 15 வரையில் 67 பேர் இனங்காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விடயத்தை ஒன்டாரியோ பொது சுகாதார அலுவலகம் தெரிவித்துள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் நாட்டில் காணப்பட்ட அளவிற்கு அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் பதிவாகாத போதிலும் தற்பொழுது நோயாளர்கள் பதிவாகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அண்மையில் ஒன்டாரியோவில் பதிவான குரங்கம்பை நோயாளர்களில் 95% ஆண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.